ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் உள்ள ஆனந்தா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனந்தா நிறைய கிளைகளோட மதுரையில் இயங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம இன்றைக்கி போன ஷாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிபி குளத்தில் உள்ள ஆனந்தா. போனவொடனே பார்த்தீங்கன்னா, மங்களகரமாக விளக்கு செக்ஷன் தான் இருக்கும். நிறைய விளக்கு கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் சேல்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பாத்திரத்தில் இந்த தடவை இந்த பொருள் டிஸ்கவுண்ட் போட்டு வச்சுருந்தாங்க. 10 to 20% வரையும் நல்ல பெரிய பெரிய கடாயாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துருக்குற பொருள் எல்லாமே ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே எவர் சில்வர் பாத்திரம் தான். ஆனால் அதில் என்ன ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உள்ளே எவ்வளோ அளவில் பொருட்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அதை சைடில் கிளாஸ் வேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதேமாதிரி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சில்வர் தான், எவர் சில்வர் தான். அதுக்கப்புறம் ஆயில் கேன்லாம் எவர் சில்வரில் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா உள்ளே எவ்வளோ ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அது தனி ஒரு மாதிரி சில்வர் மாதிரி கிளாஸ் வேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. இது அளவுகள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் முடிய இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ட்ரெண்டிங்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதெல்லாம் பன்னீர் மேக் பண்ணுறதா. நம்ம துணியில் தான் பன்னீரை மேக் பண்ணுவோம். இது இதேமாரி பாத்திரத்தில் பன்னீர் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும், பன்னீர் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முளைக்கட்டுற டிஃபன் பாக்ஸாக. உள்ளே முளை கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா வெளியே இதே மாதிரி முளை வெளியே வரும் டிஃபன் பாக்ஸில் இருந்து அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் நிறைய இருக்குது. ஆனந்தா எதுக்கு நிறைய கூட்டம் அலைமோதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட நிறைய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. மதுரையில் எத்தனையோ பாத்திரக்கடை இருந்தாலும் ஏன் ஆனந்தா மட்டும் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா, அவங்களோடைய அப்பப்போ ட்ரெண்டிங்கான பாத்திரத்தான் கொண்டு வர்றது தான். பாருங்கள், இது எல்லாமே ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ் கூட இதேமாரி கண்டெய்னர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இன்னொரு கண்டெய்னர் பார்த்தேன். இது பாருங்கள், இது நல்ல உள்ளே சில்வர், வெளியே மேலே ஒரு மாதிரி காப்பரு, சைடில் பாருங்கள் ஒரு மாதிரி பிளாக் கலரில். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இதுவும் அளவுகள் சைஸு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் முடிய இருக்குது. அதுக்கப்புறம் கடாய் என்ன இருக்குதுன்னு பார்த்தாங்கன்னா, நிறைய இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி கடாய் தான் இப்போ நிறைய வந்திருக்கு. பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக சில்வரு, வெளியே ஃபுல்லாக இதேமாரி கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய கடாயாக இருந்தது. நிறைய பாத்திரங்கள் இருக்குது. நம்ம ஒரு தட்டு எடுக்க போனோம்னா அதில் நிறைய தட்டுக்கள் இருக்கும். அது சின்ன சைஸ் முடியிலேருந்து பெரிய சைஸ் முடியும் இருக்கும். அதுலேயும் வேறு நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் எடுக்க போனோமா அதில் ஸ்பூனெல்லாம் டிஸ்பிளே போட்டு வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு என்ன ஸ்பூன் வேணுமோ அதை கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதேமாதிரி டிஃபன் பாக்ஸ்னு எடுக்க போனோம்னா டிஃபன் பாக்ஸில் ஒரு 1000 டிஃபன் பாக்ஸாவது இருக்கும். அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்காக இந்த டிஃபன் பாக்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே சில்வரு, வெளியே இதே மாதிரி பிக்சர்ஸ் போட்டு பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மிக்கி மவுஸு, அப்புறம் இதேமாரி பிக்சர்ஸ்லாம் போட்டு டிஃபன் பாக்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. டிஃபன் பாக்ஸில் 1000 வெரைட்டிஸ் இருக்கும். நம்மளுக்கு என்ன டிஃபன் பாக்ஸ் வேணுமோ அந்த இதை நம்ம வாங்கிக்கலாம். அதுலேயே அளவுகள் சின்னதுலேருந்து பெருசு முடியவே இருக்கும். இங்கே கிடைக்காத பொருள் எதுவுமே இருக்காது, எல்லா பொருளுமே இருக்கும். அப்படி மழை போல் கடல் போல் குவிஞ்சி கிடக்கும் பாத்திரம். இப்போ பாருங்கள், ஒரு குடம் எடுத்தோம் அப்படின்னா இதில் குட்டி குடத்துலேருந்து பெரிய சைஸ் குடம் முடியும் இருக்கும். அதில் சில்வர் குடம் இருக்கும், அலுமினிய குடம், பித்தளை குடம், எல்லா குடமே வச்சுருப்பாங்க. அதேமாதிரி தூக்கு வலியெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே தான் தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம தூக்கு வலி சைஸு, டிஃபன் பாக்ஸ் சைஸ் எல்லாம் மேலே எல்லாமே தொங்க விட்டுருப்பாங்க. நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை காமிச்சிட்டோம் அப்படின்னா அதேமாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து விட்டுருப்பாங்க. இப்போ பாருங்கள், டிஸ்கவுண்ட்டில் இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்டில் நிறைய கொடுத்துருக்காங்க. இது 10லேருந்து 12% கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஸ்பூன்லாம் இது டிஸ்பிளே போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சைஸ் இந்த ஸ்பூன் தான் வேணும் அப்படின்னா இதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் முடிய காமிப்பாங்க. இன்றைக்கி நம்ம எதுக்கு ஆனந்தா வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குக்கரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்தோம். எப்பொழுதுமே இவங்களோட ஆனந்தா குக்கர் இருக்கும். அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட பழைய குக்கர் கொடுத்து புது குக்கரை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஹக்கிங்ஸில் ப்ரீமியர் இதில் எப்பொழுதுமே ஆஃபர் போட்டிருப்பாங்க. ப்ரெஸ்டீஜிலலாம் அவங்க சொல்கிற டைமில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய குக்கர் பழைய குக்கர் ஆகிடுச்சு. அதுக்கு ஏற்றாப்புல நம்ம குக்கர் வாங்கலாம்னு சொல்லி தான் வந்தோம். நிறைய குக்கர் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிற மாதிரி நிறைய திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சீக்கிரம்
3 லேயராக வந்து குக்கர்லேயே வச்சு சாதம் காய்கறியெல்லாம் வேகிற மாதிரி பொருள்லாம் நிறைய வந்து இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன குக்கர் வாங்கலான்னு வந்து யோசிக்கும் போது 3 லேயர் குக்கர் வாங்கலான்னு வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா அது வந்து சில்வர் தான். அது வந்து நல்ல கனமாகவும் இருக்குது. ஆல்ரெடி வந்து சில்வரில் நம்ம வந்து குக்கர் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி வந்து யோசித்து தான் வந்து நம்ம அலுமினியம் போய் வாங்கிடுறோம். ஆனால் அலுமினியம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு வந்து பாதிப்பு தான். இப்போ வந்து 3 லேயர் குக்கர் வந்து இருக்குது. ரொம்ப நல்ல கனமாக இருக்குது, சீக்கிரம் அடியும் பிடிக்காது. அப்புறம் வந்து நம்ம அதிலேயே வந்து சாதத்தை வச்சுருந்தாலும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. இந்த 2 குக்கர் தான் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போலாம் வந்து கேஸ்கட் வந்து எல்லாமே சிலிக்கானில் வருது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு டிப்ஸும் கொடுத்தாங்க, எப்படி கேஸ்கட்டை வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு. கேஸ்கட்டை வந்து சமைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ்கட்டில் மாட்டிட்டு சமைச்சோம் அப்படின்னா நம்ம கேஸ்கட் வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது, தண்ணிக்குள்ளேயே போட்டு வைக்கிறது, ஆணியில் மாட்டி வைக்கிறது, இந்த விஷயம்லாம் செய்யாதீங்க. நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கழுவிட்டு உங்கள் குக்கர்லேயே மாட்டி வச்சிட்டிங்கன்னா போதும், ரொம்ப நாளாக நீங்கள் வந்து கேஸ்கட்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து சில நல்ல பிராண்டட் ப்ரெஸ்டீஜ் அதே மாதிரிலாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து சில டைம் சொல்லுவாங்க, அந்த டைமில் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரீமியருக்கு, ஆனந்தாவுக்கு, அப்புறம் வந்து ஹக்கிங்ஸ்க்குலாம் வந்து எப்பொழுதுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. பாருங்கள், இதில் வந்து நிறைய வந்து வெரைட்டிஸ் காமிச்சாங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து குக்கர் மட்டும் இல்லாமல் எல்லா வீட்டுக்கு தேவையான சாதனங்களும் கிடைக்கும். மிக்சிலேருந்து, கிரைண்டர்லேருந்து, கேஸ் ஸ்டவ்லேருந்து, ஹேர் டையர், ஹேர் ஸ்ட்ரெயிட்னர், அப்புறம் ஹாப்பி மேக்கர் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே வந்து ஓவன்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஓவன்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஃபேனும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான்ஸ்டிக் கடாயெல்லாம் வந்து நல்லா வந்து வெயிட்டான கடாய்ஸ்லாம் கிடைக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இதில் ஆனந்தாவும் இருக்கும், வேறு வந்து பிராண்டடும் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக வந்து நான்ஸ்டிக் எல்லாமே ரொம்ப வந்து வெயிட்டானது. அதுலேயே வந்து நியூவில் என்ன வந்திருக்கு, இப்போ ட்ரெண்டிங்காக என்ன வந்திருக்கு அப்படின்னு கூட டிஸ்பிளே போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து இப்போ நியூவாக வந்திருக்குன்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நல்ல கனமாக இருக்குது. வெயிட் இது கொஞ்சம் விலை கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தாலும் நல்ல வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் பனியார கடாய் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் நல்ல வெயிட்டு. இதுலேயும் வந்து சின்ன சைஸு பெரிய சைஸ்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து எல்லா விதமான பொருட்களுமே இந்த ஆனந்தாவில் கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் ஃப்ளோரும் 4th ஃப்ளோர் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து மதுரையில் இருக்கீங்க இல்லை பக்கத்து ஊருக்காரங்க அப்படின்னா ஆனந்தானந்தா ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து குக்கர்லாம் மாற்ற போகிறீங்க அப்படின்னா இங்கே ஒரு தடவை வந்து பாருங்கள். ஏன்னா வந்து இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. பாருங்கள், எல்லா விதமான பொருளுமே இங்கே வந்து கிடைக்கும். ஒரே கடைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.